அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை 24வது கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் விஜயகுமார் ஐயா திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க. குரு அகாடமி ஸ்ரீ குரு அகாடமி ஜோதிட அறக்கட்டளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைவராகிய விஜயகுமார் ஐயாவை ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் வருகை என வரவேற்கிறோம். அவர் அதாவது இப்போ ஒரு சிறு வயதிலேயே ஒரு ஜோதிடத்துக்குள்ளே ஒரு கருத்தரங்கத்துக்கு தலைவராகி நடத்துறங்கிறது அது பிரபஞ்சம் கொடுத்த அமைப்பு. அந்த அமைப்பு அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறப்போ கண்டிப்பாலுமே பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் உண்மை. அதாவது எடுத்த மாதிரி அவரை எதிர்பார்க்கல. ஒரு காவேரி சங்கம்னு ஆரம்பித்தாங்க, அதுலேயே அவர் தலைவராக தான் போட்டாங்க. அதே மாதிரி அவர் தலைவராக போட்ட விதம் தான் அவர் எடுத்து நடத்துங்கிற வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கு. இதான் உண்மை. அப்படிங்கும்போது பிரபஞ்சம் கொடுக்குற செயல் தான் நம்மளுக்கு என்றைக்குமே வழிகாட்டாக இருக்கும், முன்னோடியாகவும் இருக்கும். அதுலேயே வெற்றியும் பெறுவோம், செய்ப்போம் அப்படிங்கிறது கூறி அவரை பேசுறதுக்காக அழைக்கிறேன். வருக என வரவேற்கிறேன். அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24வது கருத்தரங்கம் வருகை பதிவேட்டில் பதிஞ்சது பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் 4. ஏன் அப்படின்னா 4 அப்படின்னாவே ராகு, சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லும். அப்படிங்கிற அடிப்படையில் என்ன நம்பர் இருக்கு? 2, 4. இங்கே ஒரு 4 வந்துருச்சா? அந்த மாதிரி ராகு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். யோகி அவருடைய வேலையை செய்வார். யோகி வேலை செய்யாமல் எந்த ஒரு கிரகமும் எங்கிறது கிடையாது அவங்களுடைய ஜாதகத்தில். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், மிக முக்கியமான விதி. ஜோதிடர்களும் சரி, பாமர மக்களும் சரி, நோட் பண்ணிக்கோங்க. குரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா, நல்லா கேட்டுங்க, குரு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அவனுக்கு 90% மக்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்படியே தப்பி தவறி குழந்தை பிறந்துச்சுன்னா அவனுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். 90% குழந்தையே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள், கும்பத்தில் கோச்சாரத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படிங்கிற ஸ்பீடில் பறந்துடுவார். ஷேர் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன் இந்த குழந்தைய பற்றி எடுக்கிறேன், குருவை பற்றி எடுக்கிறேன் அப்படின்னா, விஜயன் ஐயா குருநாதர்களில் கிட்டத்தட்ட ஒரு 23 குருநாதர்கிட்ட முன்னாடி படிச்சிருந்தேன். இப்போ 2 வருஷத்தில் 2 குருநாதர் சேர்த்து 25 பேர் படிச்சாச்சு. லாஸ்ட்டாக விஜயன் ஐயா மட்டும். அவர் இறப்பை பற்றி பேசியிருந்தார். ஆக்சுவலாக என்னோடய ஸ்பீச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேகமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு மாலை நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போகுது. என்ன அப்படின்னா, அவர் இறப்பை பற்றி எடுத்துட்டாரு, நான் அதனால் பிறப்பை பற்றி எடுக்கிறேன். ஒருத்தங்களுடைய குழந்தை பிறப்பை நிர்ணயிக்க முடியுமான்னா ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் அனுபவமும் அதிக ஆராய்ச்சி மட்டும்தான். வயசு முக்கியம் கிடையாது, சரிங்களா? நான் என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்ரீகுரு திருமண தகவல் மையம் வச்சுருக்கேன். அப்படின்னா என் ஒய்ஃபு கூட சில நாட்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறது காரணமாக பிரிஞ்சிருந்து ஒய்ஃபு கூட சந்தோஷமாக இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த திருமண தகவல் மையம் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 25 குடும்பத்துக்கு மேலே குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு சொல்லி நடந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. இன்னைக்கு இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட்டில் என்கிட்ட ரெக்கார்டு இல்லை, ஏன்னா நான் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரல. அடுத்த மீட்டிங்கில் எப்போ நான் சொன்னேன், எந்த தேதியில் குழந்தை பிறந்துச்சு, என்ன குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த என்னால் சொல்ல முடியும். நான் ஆஸ்ட்ரோடாக்கில் வேறு ஒர்க் பண்ணுறேன். நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே டாக்டர், கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை அப்படின்னாங்க. அவங்க டாக்டரு, நம்ம கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோசியர் நம்மளை நம்பி கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு
கரெக்டாக இந்த 2 மாதம் கழிச்சு இந்த டயத்தில் கரு உண்டாகும் அப்படின்னா கரு உண்டாச்சு. இது நடந்த உண்மை, பொய்யெல்லாம் சொல்லலை. அவங்க 2 பேருமே மிகப்பெரிய எம்டி எம்எஸ் முடித்த மிகப்பெரிய டாக்டரு நார்த் இந்தியாவில். அவங்களுக்கு வந்து நான் சொன்ன டயத்தில் கரு உண்டாகி குழந்தையும் பிறந்துச்சு. அதே மாதிரி நான் உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் எந்த இடத்துல குடியிருக்கணும் அந்த இடத்துல சுற்றி உள்ள அத்தனை பேரும் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. திருமணம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் குழந்தை பிறப்பில் வந்து மிஸ்ஸே ஆகலை. சொன்ன டயத்தில் குழந்தை பிறந்துச்சு. எப்போ குழந்தை பிறக்கும், எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? எந்த டயத்தில் குழந்தை பிறக்கும், எப்படி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும். குழந்தை அப்படின்னாவே 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவ அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. சூரியன் 6, 8, 12 மறையக்கூடாது. அதே மாதிரி குரு 6, 8, 12 மறையக்கூடாது அப்படின்ற விதி வந்து ஜோதிட விதி இருக்குது. விதியும் இருக்குது, அதே நேரத்தில் விதி விலக்கும் இருக்குது. கரெக்டு. எத்தனையோ மக்களுக்கு ஐவிஎஃப் போய் ஃபெயிலியர் ஆகி வந்த மக்களுக்கு இயற்கை முறையில் இந்த டயத்தில் கணவன் மனைவி சேர்ந்து இருங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு நான் சொன்னேன், நடந்திருக்கு. அதுக்கு என்ன நான் சொல்லிடுறேன். காலையில் அதிகாலை நேரத்தில் கணவன் மனைவி 2 பேரும் உடலுறவு கொள்ளணும். என்னடா வல்கரா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாரோ அதை நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அதிகாலை நேரத்தில் கணவன் மனைவி உடலுறவு கொள்ளணும். அதே நேரத்தில் திருவாதிரை, சதயம், சுவாதி வரக்கூடிய நட்சத்திர நாளில் அன்னைக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% இல்லை 200% கரு உண்டாகும். ஆனால் மாதவிடாயான 5 நாள்லேருந்து 17 நாட்களுக்குள்ளே அந்த நட்சத்திரம் வரணும், அந்த ராகு காலம் வரணும். ஓகே, இதெல்லாம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாதியா? அவ்வளோ பெரிய இதெல்லாம் எங்களுக்கு ஞானம்லாம் இல்லை, வேற என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, கரு முட்டை உண்டாகும்ல, ஓவலேஷன் பீரியட். பெண்களுக்கு அந்த கருமுட்டை மாசத்துல ஒரு நாள் தான் உண்டாகும், கரெக்டா இல்லையா? அந்த ஒரே ஒரு நாள் அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலத்துல கடைசி அரை மணி நேரம் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துருங்க, 100% கண்டிப்பா குழந்தை உண்டு. எழுதி தரேன். ஓவலேஷன் உனக்கு வந்து ஒரு கருமுட்டை இல்லைன்னா 2 கருமுட்டை தான் உண்டாகும். அதிகபட்சம் நீ ஸ்ட்ரென்த்தா இருந்தீங்கன்னா 2 கருமுட்டை உண்டாகும், இல்லைன்னா 1 தான். மாசத்துல ஒரு நாள். அவன் சொல்லுவான், இந்த கள்ளக்காதல் பண்றவங்க, திடீர்னு தகாத உறவு வச்சுக்கிட்டவங்க, நான் அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தான் அந்த பொண்ணு கூட உடலுறவு கொண்டேன், டக்குன்னு வந்து குழந்தை உண்டாயிடுச்சுன்னு இது என் குழந்தையே இல்லை அப்படிம்பாங்க. என்ன காரணம்? கரெக்டா அவன் அந்த கருமுட்டை ஓவலேஷன் பீரியட் டயத்தில் அவன் சேர்ந்துருப்பான். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? கரு உண்டாயிருக்கும். அதனால் அந்த பொண்ணையோ அந்த பையனையோ தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திருமணமாகி மாமியார்ட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி கரு உண்டாகலை, குழந்தை பிறக்கலை. அதனால் கோடியாக சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, கவலையே படாதீங்க. உங்களுக்கு எப்போ குழந்தை உண்டாகும், எந்த டயத்தில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்த என்னால் தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தை வந்து அனுப்புங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து, கணவன் மனைவி 2 பேரோட ஜாதகம் வேணும், ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். ஆனால் எந்த டயத்தில் கணவன் கூடுனா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரே ஒரு ஜாதகத்தை வச்சு கணவன் மனைவி 2 பேருக்குமே சொல்லலாம். லக்கணத்துக்கு எப்படி 5ஆம் இடத்தை பார்க்குறோமோ அதே நேரத்தில் 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தாலும் வந்து குழந்தை கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதே அமைப்பு கணவனுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதே மாதிரி சூரியனும் சனியும் இருந்துச்சுனாலும் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதுளம்பழம், அத்திப்பழம் இந்த 2யுமே தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 நட்ஸ்லேருந்து 5 நட்ஸ் வரைக்கும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கரு வந்து உண்டாயிரும். அதே நேரத்தில் சுகர் பண்டங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிருங்க. எந்த சுகர் பண்டமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு குழந்தை இல்லையா, கவலையே படாதீங்க.
டாக்டர்கிட்ட போய் நீங்கள் போனாலும் இதுதான் சொல்லுவார். நான் சொன்ன விஷயத்தை தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சுகர் பண்ணுறதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. மைதா மாவுவான பொருளையும் என்ன பண்ணணும், சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சிக்கனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு மாதமோ 3 மாதமோ கண்டினியூவாக நீங்கள் நான் சொன்ன விஷயத்த அத்திப்பழமும் மாதுளம்பழமும் டெய்லி எடுத்துக்கிட்டே வந்துட்டு, நட்ஸையும் டெய்லி எடுத்துகிட்டு வந்துட்டு, நான் சொன்ன டயத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நேச்சுரலாகவே கரு உண்டாகும். இன்னைய சமுதாயத்தில் கரு உலகத்திலேயே ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 2வது இடத்துல இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குழந்தை பெக்கிற ஒரு பாக்கியத்தை அங்கே பாருங்க, பள்ளி வந்து இறைவன் மூலயமா நமக்கு ஒரு இதை கொடுக்குறாரு. உலகத்திலே 2வது மக்கள் தொகை வந்து நம்ம தான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபர்ஸ்ட்டில் போயிடுவோம். ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பலவான், அப்போ நம்ம தகுதியானவங்கன்னு அர்த்தம். ஆனால் சில சதிகாரர்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க, உங்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பேசி பேசி மக்களை வந்து கெடுத்து மக்களுக்கு வந்து குழந்தை பிறக்க விடாமல் வந்து ஒரு கூட்டமே இதுக்கு பின்னாடி இருக்குது. ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்ல முடியும். லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தரங்களில் கண்டிப்பாக குழந்தை பிறக்குமானா பிறக்கும். கோச்சாரத்தில் குரு கரெக்டாக பிறந்த காலத்தில் உள்ள சந்திரனையும் சுக்கிரனையும் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கரு உண்டாகும். ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கும், எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். என் பேர் வந்து விஜயகுமார். ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமின்னு சொல்லிட்டு திருச்சியில் வச்சுருக்கேன். திருமண தகவல் மையமும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த தகவல்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 89 39 16 55 60. மீண்டும் ஒரு முறை என்னுடைய தலைவர்னு சொல்லலாம், தந்தைன்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் ரவி ஜெயக்குமார் ஐயா தான். அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் அவர். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணுறோம். அந்த அடிப்படையில் விஜயகுமார் ஐயா வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாலுமே அவருடைய ஆராய்ச்சி, அவருடைய அனுபவம், அவருடைய வீட்டில் ஒரு நாள் போய் பார்க்குறப்ப வீடு நிறைய புத்தகம் அதை பார்த்த மாத்திரம் நானே இந்த வயசுலேயே இவ்வளோ புத்தகத்தை படித்த அனுபவமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜோதிட கருத்தரங்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவர் எங்கே படிச்சிருக்க போகிறாரு, இவர் எங்கே பார்க்க போகிறாருன்னு அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்ணோட்டம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் என்னை மீறி, என்னுடைய அனுபவத்தை மீறி புக்கு அங்கே இருந்துச்சு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 26 வருஷம் அனுபவம்னா அவர் 26 லட்சம்னு சொல்லுவாங்க, 26,000 சொல்லுவாங்க. அத்தனை அளவுக்கு புத்தகம் வாங்கி வச்சிருக்காரு வீட்டில். அப்போ இதில் அதே மாதிரி எத்தனை குருமார்கிட்ட படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளாம் இன்னும் இது வரைக்கும் ஒரு குருமார்கிட்ட கூட படித்ததில்லை. பட் ஆரம்பத்தில் ஒருத்தர்கிட்ட படித்து அவர் கொடுத்த வழிகள் தான் இன்னி வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு படிக்க நேரம் இல்லை, படிக்க போக முடியல. ஆனால் அவருக்கு ஒரு நேரம் அமைச்சு கொடுத்துச்சு பிரபஞ்சம். எப்படின்னா வெளிநாட்டில் இருந்ததுனால முழு நேரம் வேலை பார்த்தது போகிற மிச்ச நேரம் ஃபுல்லாகவே ஜோதிடத்தில் தான் அவர் பணியை செலவழிச்சிருக்கார். அந்த அடிப்படையில் அந்த உழைப்பு தான் இன்னைக்கு பிரபஞ்சம் இந்த வயசுல வந்து நிற்க வச்சிருக்குது. சரிங்களா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரு காரணகர்த்தா இருக்கும்ல, காரணகர்த்தா இல்லாமல் யாருமே ஒரு இடத்துக்கு வர முடியாது. சரிங்களா? அதே மாதிரி அவருடைய வெற்றிக்கான பங்கு ஜோதிடத்தில் ஆர்வம், மேலும் மேலும் அப்டேட் பண்ணுறங்கிற ஆர்வம் எல்லாமே அவருக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அது மேலும் அந்த வளர்ச்சி அடைங்கிறத வேண்டி அவருக்கு வாழ்த்து கூற பொன்னாடை போத்த அறிவிலக்கண ஐயா, மணிகண்டன் ஐயா வாங்க.